இப்போ அடுத்த கணக்கு செய்யலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா x² + x + 7 = 0. இதுக்கு நம்ம அட்டவணை ஏற்கனவே போட்டுட்டோம். போன காணொலியிலே நம்ம போட சொன்னால் அந்த அட்டவணையெலாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. புள்ளிகள் எழுதுங்க. புள்ளிகள் எப்படி எழுதுறது? -4, -19, +19, -3, +13, -2, +9, -1, +7, 0, +7, 1, +1, +9, +2, +13, +3, +19, +4, +27 புள்ளிகள் எழுதியாச்சா? இப்போ எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. +19லேருந்து +27 வரைக்கும் இருக்குது. அதனால மேலே +27 வரைக்கும் நம்ம போட்டால் போதும். இப்போ கிராஃப் எடுத்துக்கலாமா? x x' y y ஆதி புள்ளி. இது வந்து எப்பயும் போல் 1 2 3 4 5 -1 -2 -3 -4 -5 இந்த 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 கீழே -2 -4 -6 போதும். அளவு திட்டம் x அச்சில் 1ன்னு ஆரம்பிச்சிருக்கனால x அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. y அச்சில் 2ன்னு ஆரம்பிச்சிருக்கனால y அச்சு 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். x அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, y அச்சு 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். இந்த புள்ளிகளை குறிச்சிடலாமா? புள்ளிகள் என்ன இருக்குது? -4, -19 -4, -19 இங்கே இருக்கா? -4, -19. அடுத்தது என்ன இருக்குது? -3, -13 -3, -13. அடுத்தது -2, -9. அடுத்தது -1, -7. அடுத்தது 0, 7. அடுத்தது 1, 9. அடுத்தது 2, 13. அடுத்தது 4, 27. இப்போ எல்லா புள்ளிகளையும் குறிச்சிட்டோம். இப்போ இதை பரவளையமாக நம்ம வரைஞ்சிக்கலாமா? இப்போ பரவளையமாக எப்படி வரையலாம்? ஒவ்வொரு புள்ளிகளாக இணைங்க. நினச்சிருமா? மெதுவாக பொறுமையாக இணைங்க. அப்படின்னா பரவளையம் மாதிரி வரும், இல்லை பரவளையம் மாதிரி வராது. ஒவ்வொரு புள்ளியாக இணைங்க. இந்த இடத்துல நம்ம கையில் தான் போடணும், இல்லை பரவளையம் மாதிரி வரும். பரவளையம் வரைஞ்சாச்சு. இந்த பரவளையத்தோட பேர் என்ன இருக்கா? y = x² + x + 7 எழுதிடலாமா? y = x² + x + 7. இப்போ இந்த கிராஃப் நல்லா பாருங்கள். இந்த கிராஃபு x அச்சு இங்கே இருக்குது, பரவளையம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ பரவளையமும் x அச்சும் எந்த இடத்துலையுமே வெட்டலை. அப்போ என்னாச்சு? தீர்வு எங்கே இருக்காது? தீர்வுகள் மெய்யெண்கள் அல்ல. 3 வகையான கிராஃப்களையும் நம்ம பார்த்துட்டோம். மெய்யெண்கள் அல்ல. அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற கணக்குகள் பயிற்சியில் இருக்க எல்லா நம்ம அட்டவணை போட சொல்ல ஒரு 10 கணக்கு, அந்த எல்லா கணக்குகளுக்கும் நீங்கள் கிராஃபை வரைஞ்சி தீர்வுகள் எழுதி தீர்வுகளின் தன்மையை எழுதுங்க. நன்றி.